கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கான வேத வசனம் யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்குச் செய்யப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் தேவனின் நிலைத்திருக்கிறீர்களா? அவருடைய வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருக்கிறதா? அப்படி நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார் அல்லவா? இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கும். அதற்காக நீங்கள் தேவனிடம் அனுதினமும் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் நான் எதிர்பார்க்கிறது நடக்கவில்லை என்று சொல்கிறீர்களா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் நீங்கள் எதிர்பார்க்கிறது தேவனிடம் ஜெபம் செய்தும் கிடைக்கவில்லை என்று. கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் மாத்திரமே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று. இன்றைக்கு அநேகர் ஒரு நாள் தேவனிடம் கண்ணீரோடு ஜெபிப்பார்கள், அவருடைய வார்த்தையை தியானிப்பார்கள். அடுத்து ஒரு வாரம் வரை தொடர்ந்து செய்வார்கள். அடுத்து அவர்கள் எதிர்பார்க்கிறது நடக்கவில்லை என்று ஒரு சிறிதான எண்ணம் தோன்றினால் நிறுத்திவிடுவார்கள். அதை நிறுத்துவதற்கு தூண்டுவதே சாத்தான்தான். எப்படி சாத்தான் என்று கேட்கிறீர்களா? உங்கள் எண்ணத்திற்குள்ளாகத்தான் சாத்தான் வருவான். நீங்கள் ஏன் ஒரு வாரம் வரை ஜெபம் செய்து வேதம் வாசித்துவிட்டு நிறுத்தினீர்கள்? ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளாக தோன்றதினால்தானே. அதாவது என்ன, நாம் எவ்வளவோ ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஒன்றும் நாம் எதிர்பார்க்கிறது நடக்கவில்லை என்று முதலாவது எண்ணத்தின் மூலமாக வருவான். நீங்கள் தேவனோடு நெருங்கி வாழ்வது சாத்தானுக்கு பிடிக்காது. அதற்காகத்தான் எண்ணத்தின் மூலமாக வருவான். அல்லது உங்கள் நண்பர்கள் மூலமாக வருவான். எப்படி என்றால், உதாரணத்திற்கு நீங்கள் இதையே உங்கள் நண்பரிடம் போய் சொல்வீர்கள், நான் என்னுடைய தேவைக்காக தினமும் ஜெபித்துக் கொண்டு வருகிறேன் என்பதாய். ஆனால் உங்கள் நண்பன் மூலமாக சாத்தான் பேசுவான், இதெல்லாம் செய்வது நேரம் வீண், மூட நம்பிக்கை, ஒன்றும் வேலைக்கு ஆகாது என்பதாக. அடுத்து நீங்கள் என்ன செய்வீர்கள்? இவ்வளோ நாள் ஜெபம் செய்தும் ஒன்றும் வாய்க்கவில்லை என்று தேவனில் நிலைத்திருப்பதையும் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்பதையும் விட்டுவிடுவீர்கள். இப்படித்தான் சாத்தான் கொஞ்சமாக தேவனோடு நிலைத்திருப்பதை உடைப்பான். அதற்கேற்றவாறு நீங்களும் இருக்கக்கூடாது. நம்முடைய கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? நீ என்னில் நிலைத்திருந்தால், என்னுடைய வார்த்தை உன்னில் நிலைத்திருந்தால், நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நிச்சயம் உனக்கு தருவேன். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய தேவைகள் பல நாட்களாய் ஜெபம் செய்தும் வார்த்தைகளை உட்கொண்டும் வாய்க்கவில்லை என்பீர்களானால் தேவனில் முழுமையாய் நிலைத்திருங்கள். சாத்தான் எந்த ரூபத்தில் வந்தாலும் எனக்கு என்னுடைய தேவன் சொல்லியிருக்கிறார், நிச்சயம் எனக்கு செய்வார் என்று விசுவாசத்தோடு இருங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று தேவன் சொல்லியிருக்கிறாரே. ஆபிரகாம் நம்மைப் போல இன்னும் எத்தனை நாட்கள் என்று நினைத்திருந்தால் ஈசாக்கை கண்டிருக்க முடியாது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவருடைய வார்த்தையை விசுவாசித்தான், கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நீங்களும் எத்தனை நாட்கள் ஆனாலும் தேவனில் நிலைத்திருங்கள், அவருடைய வார்த்தையிலும் நிலைத்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டதை உங்களுக்கு தேவன் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு தகப்பனே, இன்றைய நாளிலும் எங்களை நினைவு கூர்ந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளை காண செய்தீரே, நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களுடன் பேசினீரே, ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மில் நிலைத்திருக்க உம்முடைய வார்த்தை எங்களில் நிலைத்திருக்க உதவி செய்வீராக. உம்மை தேடவிடாதபடிக்கு யார் தடையாக இருந்தாலும் அதை எடுத்து போடுவீராக.
எங்கள் எண்ணங்கள் சிறைப்பிடிக்காதபடிக்கு எங்களை பார்த்துக் கொள்ளும். நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை எங்களுக்கு தருவீர் என்று விசுவாசிக்கிறோம். நாள் முழுவதும் உம்முடைய சமூகத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நோயினால் அவதிப்பட்டு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும். சுகம் வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி அவர்களுக்கு சுகத்தை தருவீராக. மனிதர்களின் நெருக்கடியால் கடன் நெருக்கடியால் இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக. வருமானம் போதுமானதாய் இல்லை, வாழ்வதற்கே கடினமாய் இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக. உம்மை நம்பி வந்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று அறிந்திருக்கிறோம். நிச்சயம் உம்மை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி வெறுங்கையோடு வந்தவர்கள் பல மடங்கு ஆசிர்வாதத்தோடு திரும்ப செய்வீராக. இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் இருப்பதாக. பல மடங்கு ஆசிர்வாதமும் சந்தோஷமும் தருவீராக. பெற்றோர்களை இழந்து பிள்ளைகளை இழந்து கணவனை இழந்து மனைவியை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆறுதலாய் இருந்து பார்த்துக் கொள்வீராக. இன்றைய நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் போக்கிலும் வருகிலும் காப்பீராக. உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.